வெல்கம் டு ஸ்ரீ மகா ஃபேஷன். லைனிங் பிளவுஸு லேஸ் வச்சு தைக்கிறத உங்களுக்கு வெட்டி காட்ட போறேன். பாருங்க அளவெடுக்கிறது எப்படின்ட்டு சொல்றேன். லைனிங் துணி போட்டு ஒரிஜினல் துணியை வெட்டுறதையும் காட்டுறேன். இதுதான் ஒரிஜினல் பிளவுஸ் துணி. இந்த துணியில இப்போ லைனிங் இருக்கு. அதே மாதிரி லேஸ் கொடுத்துருக்காங்க கஸ்டமர், ஹேங்கிங் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வச்சு நான் தைக்க போறேன். இப்போ வெட்டி காட்ட போறேன். முதல்ல அளவெடுக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த பிளவுஸ் எவ்வளவு சைஸ்ன்ட்டு கொக்கிப்பட்டியில இருந்து எடுக்கணும். இந்த தையல் வரைக்கும் 9.5 இன்ச் இருக்கு. இதை அப்படியே இப்படி திருப்பிட்டு இந்த பக்கம் எடுக்கிறோம். 21 9. பாடி சைஸ் 40 இன்ச். செஸ்ட் வேஸ்ட் இடுப்புல இருந்து லாஸ்ட் கொக்கில இருந்து கரெக்டா லூஸ் இல்லாம டைட் இல்லாம எடுத்துக்கோங்க. 31. இப்போ லென்த், முதுகின் லென்த் கரெக்டா ஷோல்டர்ல இருந்து முதல் வீடியோலயும் போட்டு காட்டியிருப்பேன். பாருங்க 13 இருக்கு. 1/2 இன்ச் தையல் கூட்டி முதுகின் உயரம் 13. இப்போ நமக்கு இதுல நெக்கு வெட்டிட்டாங்க. அதனால நமக்கு சிங்கிள் ஷோல்டர் தான். நெக்க ஃப்ரண்ட் நெக்கு லோ எவ்வளவு இருக்கு, நெக்கின் அகலம் எவ்வளவு இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். கரெக்டா அப்படி வச்சுட்டு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு இப்படி பாருங்க. 2.5 இன்ச் கழுத்தின் அகலம், கழுத்தின் உயரம், ஃப்ரண்ட் நெக்கு உயரம் அப்படியே இப்படி வச்சு பாருங்க. ஃப்ரண்ட் நெக்கு உயரம் 5.5, தையலுக்கு கூட்டி 6. ஷோல்டர் 2. நம்ம பிளவுஸ்ல என்ன இருக்கோ அதுதான் எடுக்கிறோம். ஆமுல் அளவு கரெக்டா அப்படி வச்சுட்டு ஸ்லீவ் இந்த மாதிரி போட்டுட்டு இந்த ஷேப்ல வரும்போது கரெக்டா அப்படி கோடு போட்டுக்கோங்க. அஞ்சு இன்ச்சு கையின் ஆழம், ஆமுல் 5. இவ்வளவுதான். இதுக்கு அடுத்து ஃப்ரண்ட் மார்பின் உயரம் கரெக்டா முதல் வீடியோல சொல்லி கொடுத்த மாதிரியே செஸ்ட் பாயிண்ட் அளவு நல்லா இழுத்து நார்மலா லூஸ் கொடுத்து கரெக்டா பாருங்க 10.5 இன்ச் வருது. லாஸ்ட் எட்ஜில் 12 வருது. அப்போ மொத்த உயரம் 12, பாயிண்ட் 10. இப்படி எழுதி வச்சுக்கோங்க. ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. ஸ்லீவ் லென்த் 5 இன்ச் ஸ்லீவ் லென்த் வருது. 1/2 இன்ச் கூட்டி 5.5. ஸ்லீவ் லூஸ் கரெக்டா 6 வருது. மொத்த லூஸ் வந்து 13. அதுல பாதி அளவு வந்து 6. இவ்வளவுதான் பிளவுஸ். இப்போ உங்களுக்கு லைனிங் பிளவுஸ வெட்டி சொல்லி தரப்போறேன். இப்போ லைனிங் பிளவுஸ்ல பிரிச்சு போட்டு காட்டுறேன். பாருங்க இதே மாதிரி இந்த 2 கரை இருக்கும். இங்க ஒரு கரை இருக்கும், ஆப்போசிட்ல ஒரு கரை இருக்கும். இந்த 2 கரையும் ஒன்னா அப்படி ஃபோல்ட் பண்ணுங்க. பண்ணிட்டு திருப்பியும் அப்படியே இன்னொரு ஃபோல்ட் பண்ணுங்க. பண்ணிட்டீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைட் கைவாட்டத்துல முதல் கரெக்டா 2 ஈவனா 4 துணியும் ஈவனா இருக்கான்னு பார்த்துட்டு 1/4 இன்ச்சுக்கு ஒரு கோடு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 இன்ச்சுக்கு ஒரு கோடு போடுங்க. இந்த 1/4 இன்ச்சு நமக்கு தேவையில்லை, இதை வெட்டிடுவோம். இந்த 1/2 இன்ச் தான் நமக்கு வேணும். இங்க இருந்து கையின் லென்த் ஃபர்ஸ்ட் எடுக்கிறது கை லென்த் 5.5 இன்ச். இதை 2ஆ இப்படி மடிச்சிங்கன்னா எவ்வளவு வரும்? 2.25. இதுதான் ஆமுளுடைய இறக்கம் அளவு. இப்படி கோடு போட்டுக்கோங்க.
இவ்வளவுதான். இப்போ கையோட லூஸ் எவ்வளவு வருது? 13. 13ல பாதி 6. அந்த 6 இங்க பாயிண்ட் பண்ணுங்க. ஆமுடைய அளவு 8 இன்ச். இதுக்கு அதுக்கும் கிராஸ் கோடு. இப்போ இந்த 8 வருதா? அப்போ 4.25 சென்டர் பாயிண்ட். இங்க இருந்து 1/2 இன்ச் மேடுக்கும், இங்க இருந்து 1/2 இன்ச் முன்கைக்கும், இங்க இருந்து கரெக்டா 1.5 இன்ச் வைங்க. இப்படி வச்சுட்டு இப்படி கரெக்டா கொண்டு வந்து அப்படியே இப்படி வரைஞ்சிருங்க. அதே மாதிரிதான் கீழ்வாட்டத்திலையும். இவ்வளவுதான் முன் கையும் பின் கையும். இப்ப முதல் நம்ம வெட்ட போறது பின் கையின் தான் வெட்டுறோம். இந்த பிசு நமக்கு வேணாம், அதனாலதான் இதை இப்படி மார்க் பண்ணது. இப்ப பாருங்க, இந்த இடத்துல துணி இல்லை, இதுக்கு ஜாயிண்ட் கொடுக்கணும். உங்களுக்கு அதுவும் நான் சொல்லித்தரேன். இப்போ இது ரெண்டா இப்படி பிரிச்சுட்டு இப்படி போடணும். முன் கையின் கவர் தட்டு ஈவனா பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு கத்திரிக்கோல் வச்சு கரெக்டா கட் பண்ணுங்க. இவ்வளவுதான். இப்படி போடும்போது இது கரெக்டா இருக்கணும். ஓகேவா? இப்போ இந்த துணி நம்ம ஜாயின் பண்றதுக்கு இதையே இப்படி வெட்டிடலாம். இதுக்குதான் இந்த குண்டு ஊசி. இப்படி மார்க் பண்ணிட்டோம்னா நம்ம ஜாயிண்ட் எங்கெங்க வைக்கிறோமோ அப்ப இந்த குண்டு ஊசி போடும்போது நமக்கு அந்த துணி மிஸ் ஆகாது. கரெக்டா 1.5 இன்ச் வரணும். இந்த சீமன் அளவு வந்து எக்ஸ்ட்ரா கச்சா துணி விடுறது 1.5 இன்ச்சுக்கு மேலலாம் துணி வைக்காதீங்க. லைனிங் கை வெட்டிட்டோம். இப்போ ஒரிஜினல் எப்படி கை வெட்டுறதுன்னு காட்டுறேன். இது அப்படியே போட்டு, ஏன்னா பேக்லயும் பார்டர் வேணும்னு கேட்டிருக்காங்க கஸ்டமரு, அதனால பேக்லயும் பார்டர் வச்சிருக்கேன். கைக்கு பார்டர், இந்த பார்டரை அப்படியே ரெண்டா முதல் ஒரு மடி போட்டுட்டு ரெண்டாவது அப்படியே மடிச்சிடுறேன். திருப்பியும் இன்னொரு ஃபோல்ட் பண்றேன். இதை அப்படியே போட்டுட்டு பாருங்க எவ்வளவு துணி ஷார்டேஜ் இருக்கு. இதுக்கு ஜாயிண்ட் போடணும். எப்பவுமே பேக் வெட்டுங்க, ஃப்ரண்ட்டை வெட்டிடாதீங்க. வெட்டினீங்கன்னா கவர் தட்டு மாறிடும், மாறினா தப்பா போயிடும். இப்படி போட்டுட்டு இந்த பின்னை எடுத்துட்டு இப்படியே குத்திக்கோங்க. அப்ப எதுவுமே மிஸ் ஆகாது, கரெக்டா வந்துடும். சுருக்கம் இல்லாம வச்சுட்டு இப்ப பாருங்க, ரெண்டு பக்கமும் உங்களுக்கு கரெக்டா தெரியும். கை வெட்டி முடிச்சிட்டோம். இப்போ முதுகின் அளவு உங்களுக்கு வாட்டத்தை முதல் சொல்லி கொடுத்தேன். அந்த வாட்டம் பிரகாரம் நெக்ஸ்ட் எடுக்கிறது கரெக்டா ஸ்கேல் அளவுல ஒரு கோடு போட்டுக்கோங்க. போட்டுட்டு முதுகின் உயரம் 13.5 இன்ச் இருக்கணும். நம்ம வந்து தையலுக்கும் சேர்த்துதான் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம், அளவெடுத்திருக்கோம். அதனால கரெக்டா 13 வச்சுக்கோங்க. இப்படி கோடு போட்டுக்கோங்க. கழுத்தின் அகலம் 2.5, ஷோல்டர் 2 இன்ச் வச்சிருக்கோம், 1/2 இன்ச் தையலுக்கு கூட்டி 2. கையின் ஆழம் 5. இப்போ பாடி சைஸ், மொத்த பாடி சைஸ் 40. 40ல ஒரு பாதி அளவு 10. ஏன்னா நம்ம அளவு பிளவுஸை வச்சுதான் எடுக்கிறோம், அதனால நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா துணி விட வேண்டியதே இல்லை. 31 இடுப்பளவு, அதுல ஒரு பாதினா 8 வரும், 8 வரும். டாட்டோட கூட்டினோம்னா 8 வைக்கணும்.
இங்க இருந்து கரெக்டா தெரியாத பசங்க கூட ஈஸியா கத்துக்கலாம். கரெக்டா 1 இன்ச் வச்சு இப்படி கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டுட்டு அழகா இப்படி ரவுண்ட் ஷேப் இப்படி வரைங்க. அப்போ உங்களுக்கு ரவுண்டு கரெக்டா ஓடியாந்துரும். 1/4 இன்ச்சு ஷோல்டர் கிராஸ். இப்போ ஆமுல் நம்ம வரைஞ்சது கரெக்டா அப்படின்னு பாத்தீங்கன்னா இது தையலுக்கு ஷோல்டர் பிடிச்சிருவோம். இந்த இடத்துல இருந்து நீங்க இப்படி வச்சு இப்படி பாருங்க. இப்ப கரெக்டா உட்காந்துருச்சா? அதே மாதிரி நீங்க வெட்டினதையும் இப்படி வச்சு பார்த்துக்கோங்க. இது வந்து ஒரு டவுட்டுக்காக தான். இப்போ ஓகேவா? உங்க இடம் வந்துருச்சா? இவ்வளவுதான். இப்போ பேக் லோ இல்ல டிசைன் லேஸ் வைக்கிற பிளவுஸுக்கு இவ்வளவு லோ கேட்டிருக்காங்க. இந்த லூப் கணக்கு கிடையாது. எப்பவுமே டிசைனர் பிளவுஸுக்கு 1/4 இன்ச்சு வெளியே இப்படி போயிட்டு அந்த ரவுண்ட் இப்படி கொண்டு வந்தீங்கன்னா அழகா இருக்கும். வெளியே போகாம உள்ளேயே கொண்டு வந்தீங்கன்னா படர்ந்து வராது. அந்த இடத்துல வந்து ஒரு மாதிரி இறுகி பிடிக்கும். இப்படிதான் வரையணும். முதல்ல சொல்லி கொடுத்த மாதிரி கோடு வெளியே தெரியற மாதிரி வெட்டுங்க. கோடு தெரியாத மாதிரி வெட்டாதீங்க. சின்ன சின்ன கரெக்ஷன்னா கூட கோடு தெரிஞ்சதுன்னா நம்ம எங்க தப்பு பண்ணியிருக்கோம் நமக்கு தெரியும். இல்லைன்னா தெரியாது. இப்போ நம்ம இதை மடிச்சு தச்சிருவோம். அதனால இந்த இடத்துல நம்ம அர்க்காத் பண்றோம். இது இவ்வளவு வரைக்கும் தான் ஆமுல் அளவு. அதனால இது இந்த அளவுக்கு தான் நம்ம ஷோல்டர் பிடிக்கிறோம்னா அந்த அளவுக்கு அர்க்காத் பண்ணி வச்சுக்கணும். இப்படி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுலயே நீங்க தைக்க ஆரம்பிப்பீங்க. இப்போ அப்படியே இந்த 2 கரை பாகத்தை ஃப்ரண்ட்டா நம்ம பக்கமா திருப்பி போட்டுக்கணும். போட்டுட்டு முதல்ல ஒரு கோடு போட்டுக்கோங்க. எப்போ சொல்லி கொடுத்த மாதிரி கரை பீஸை எந்த சூழ்நிலையிலையும் வைக்காதீங்க. ஒரு கோடு போடுங்க. மார்ஜின் கரெக்டா பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா வரும். மார்பின் உயரம் வந்து 13. மார்பு அளவு எடுக்கிறது மட்டும்தான் இது. கழுத்தின் அகலம் 2.5. அதே அளவு தான் உங்களுக்கு ஷோல்டர் அளவு 2.5. கரெக்டா அளவு எடுத்துக்கோங்க. கையினாலும் 5. ஃப்ரண்ட் நெக்கு 6. இப்படி வச்சுட்டு ஸ்கெயில் அளவுல கரெக்டா கிராஸ் இல்லாம கோடு போடுங்க. போடும்போது அந்த 2.5 இன்ச் இங்க இருக்கா அப்படின்னு ஒரு செக் பண்ணிக்கோங்க. இப்போ மார்பு அளவு 4ல் 1 பங்கு நம்ம கரெக்டா அந்த பிளவுஸ்ல இருக்கிற மாதிரிதான் நம்ம எடுத்திருக்கோம். அதனால 10 இன்ச்சு தான். அப்படியே வச்சு ஒரு கோடு போட்டுக்கோங்க. ஒரு பாக்ஸ் வரைஞ்சிட்டோம். இங்க இருந்து இப்போ ஃப்ரண்ட் கைக்கு கவர் தட்டு எடுக்கணும். 1/2 இன்ச்சு வச்சு ஒரு கிராஸ் கோடு போட்டுட்டு இதுல இருந்து அழகா வரையணும். 1/2 இன்ச்சு தான் வரணும். எல்லாத்துக்கும் 1 இன்ச்சு வரும். இதுல கரெக்டா 1/2 இன்ச்சு. இதை வச்சு காட்டுறேன் பாருங்க. 1/2 இன்ச்சு தான் வரணும். இப்போ நம்ம ஷேப் எடுக்கிறது எப்படின்னு சொல்றேன். 3 டாட். பாருங்க இதுதான் பாயிண்ட். சென்டர் பாயிண்ட், சைடு ஸ்லீவ் பாயிண்ட், இது செஸ்டுக்கு வர பாயிண்ட். இந்த 3 பாயிண்ட்டை நம்ம கரெக்டா கண்டுபிடிக்கணும். இப்ப ஐப்பட்டியில இருந்து எவ்வளவு வருது பாத்தீங்கன்னா 3 இன்ச்சு. இதுல 1 இன்ச்சு ஆட் பண்ணிக்கணும். மொத்தம் 4. இப்படி கோடு போட்டுக்கோங்க. இந்த இடத்துல இருந்து 3, இந்த கீழ் மட்டத்துல இருந்து 3 கரெக்டா வச்சுட்டு இதுக்கு எதுக்கும் ஒரு கோடு போடுங்க. இப்போ உள் பக்கமா திருப்பிட்டு இந்த டாட்டுக்கு எவ்வளவு துணி கொடுத்துருக்காங்க? 1 இன்ச்சு கொடுத்துருக்காங்க. அப்ப டபுளா பார்க்கும்போது 2 இன்ச்சு. நமக்கு பாயிண்ட் எவ்வளவு வரணும்? சென்டர் பாயிண்ட் 10 தான் வரணும். இப்போ இந்த சைடு 5 வருது. 1/2 இன்ச்சு ஸ்லீவுக்கும் 1/2 இன்ச்சு பட்டிக்கும் நம்ம விட்டுருவோம் தைக்கிறதுக்கு.
அப்ப 6 இன்ச்சு வைக்கணும். இதுக்கும் கிராஸ் கோடு மட்டம் வந்துருச்சா உங்களுக்கு? இவ்வளவுதான். இப்ப இந்த மட்டத்தோட அளவு கரெக்டா இருக்கா செக் பண்ணிக்கோங்க. 4.5 வருது. கரெக்டா 5 வருதா? இதுல 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வருது. அப்ப இது உள் பக்கமா நம்ம இப்படி தைக்கணும். கீழே அவங்களுக்கு இல்ல. தைக்கும் போது இப்படி தைக்கணும். இது மார்க் பண்ணிக்கோங்க. இவ்வளவுதான். ஃப்ரண்ட். இப்போ அந்தந்த இடத்துல கட் பண்ணிக்கோங்க. இது பண்ணிட்டீங்களா? பாருங்க பேக் போட்டுறேன்னா இது மேல ஃப்ரண்ட் போடுறேன். இப்போ உங்களுக்கு தெரியுதா கவர் தட்டு முன் கையது பின் கையதுன்ட்டு. இப்போ அதுக்கு அடுத்து பெல்ட். இங்க பாருங்க இது நமக்கு மடிக்கிற துணி. இத கரைய இப்படி கரெக்டா அந்த கோட்ல கரெக்டா போட்டுக்கோங்க. அப்படியே வச்சு இப்படி ஒரு கோடு போட்டுக்கோங்க. இப்படி எடுத்த உடனே இந்த இடத்துல இருந்து 1/2 இன்ச்சு மேல இங்க 1/2 இன்ச்சு அவ்வளவுதான். இப்போ இப்படி அப்படியே எடுத்தீங்கன்னா இந்த டாட்ல சென்டர் பகுதியில 1 இன்ச்சு. இவ்வளவுதான் பட்டியோட உயரமே. இதே கட் பண்ணிக்கோங்க. பாருங்க மடிச்சு காட்டுறேன். உங்களுக்கு கரெக்டா வந்துடும் பாருங்க. ஓகேவா? பட்டிக்கு இந்த டாட்டை பிடிச்சதும் ஓகேவா வந்துச்சா? இப்போ எப்படி ஒரிஜினல்ல போட்டு வெட்டுறதுன்னு சொல்லிடுறேன். இப்போ பாருங்க பார்டர் போட்டு உங்களுக்கு பிளவுஸ் எப்படி வெட்டுறதுன்னு சொல்லி காட்டுறேன். ஒன்னொன்னா. இப்போ பேக்கு அவங்க முதுகுல பார்டர் கேட்டிருக்காங்க இல்லையா? அதனால இப்போ நமக்கு எவ்வளோ தேவையில்லை கரெக்டா இப்படி மெஷர் பண்ணிக்கோங்க. இந்த ஜரியோட நமக்கு போதும். அப்பதான் துணியை நமக்கு நாட்டு வேணும். அவங்க கேட்குற டிசைன் பண்றதுக்கும் துணி வேணும். எவ்வளோ தேவையோ அவ்வளோதான் வைக்கணும். கரெக்டா இப்படி போட்டுக்கோங்க லூஸ் இல்லாம. இந்த இடத்த வெட்டாதீங்க, ஸ்ட்ரைட்டா வெட்டிக்கோங்க. 1/4 இன்ச்சு விட்டே வெட்டுங்க. அப்பதான் தைக்கும் போது உங்களுக்கு தப்பு இல்லாம அழகா வரும். இப்போ பேக் வெட்டிட்டோம். இதுக்கு அடுத்து ஃப்ரண்ட். இந்த பின் எடுத்து வச்சுக்கோங்க. இதை அப்படியே போட்டுட்டு கரெக்டா வெட்டிக்கோங்க. நம்ம லேஸ் வைக்கிறதுனாலதான் நம்ம நெக்கு வெட்டல. அடிச்சு திருப்பும் போது நம்ம நெக்கு வெட்டல. அடிச்சு திருப்பும் போது நமக்கு கரெக்டா இருக்கும். இதுக்கு அடுத்து பெல்ட். மீதி இருக்க துணியில தான் நாட்டு வேணும்.
பெல்ட்டும் வெட்டிட்டோம். இப்ப பாருங்க, இது வேஸ்டேஜ் துணி நாட்டுக்கெல்லாம். ஒன்னொன்னா காட்டுறேன். பேக்கு, ஃப்ரண்ட்டு, பெல்ட்டு, ஸ்லீவ், அவ்வளவுதான். இதுக்கப்புறம் மீதி இருக்க துணியில நம்ம கொக்கி பட்டி ஐப்பட்டி வைக்க போறோம். நாளைக்கு தைக்கிற வீடியோல உங்களுக்கு அதையும் காட்டுறேன். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏதாவது குறை நிறைய இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க, சொல்லுங்க. நிறைய குறை இருந்தா நான் திருத்திக்கிறேன். வணக்கம்.